வணக்கம் நண்பர்களே. நார்த் இந்தியாவில் ரோட்டு கடையில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு வந்து சோலே பட்டுரே. இந்த சோலே பட்டுரே அப்படின்னா என்ன அப்படின்னா சோலே அப்படிங்கிறது கொண்டக்கடலை குருமா. கொண்டக்கடலை குருமாவும் பட்டுரா அப்படிங்கிறது பூரி, பெரிய சைஸ் பூரி. ஸோ இதை தான் நம்ம ஊரில் சோளா பூரி அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். கடைகளில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். இங்கே இந்த மாதிரி ரோட்டு கடை இந்த மாதிரி ஸ்டால், ஃபுட் ஸ்டால் ஒரு தெருவுக்கு ஒன்று அங்கங்கே வச்சுருக்குறாங்க. சரி, இந்த பூரி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்மளுடைய சாதா பூரிக்கும் இந்த பூரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த பூரி எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த பூரி மொதல் நாளே பிசைஞ்சு வச்சிடணும் மாவு. இப்போ நம்ம இப்போ பூரினா இப்போ உடனே போட்டுடலாம். உடனே பிசைஞ்சு உடனே போடுறது பூரி. ஆனால் இந்த பட்டுரா, இந்த சோளா பூரி எப்படி பண்ணணும்னா, இன்னைக்கு பிசைஞ்சு வச்சு அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஏறிடும். மறுநாள் அதை அதுக்கு நம்ம சப்பாத்தி கட்டையோ எதுவுமே வச்சு உருட்டை பெரட்டை எதுவும் கிடையாது. அப்படி கையில் உருண்டை பிடிப்பாங்க. அந்த ஆயிலில், அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க ஆயிலில் கொஞ்சோண்டு தொடுவாங்க. தொட்டுட்டு கையினாலேயே அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. கையினாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி உள்ள ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. சரி, ஆனால் இப்போ இந்த பூரியில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மல் பூரி மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறது ஒரு டேஸ்ட், ஒரு டெலிஷியஸ் டேஸ்ட் இருக்குது. லைட்டாக புளிப்புலாம் தெரியவே தெரியாது நமக்கு. ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் புளிப்புங்கிறது. அது நம்ம நாக்குக்கு கூட சுவைக்கு கூட தெரியாது. ஆனால் ரொம்ப ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே ஒரு நம்ம தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி பூரி சாப்பிட்றோம் அப்படி தான் இருக்கும். இந்த கொண்டக்கடலை குருமாவுக்கும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூரிக்கும் ரொம்ப வித்தியாசமாக, அழகாக சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். சரி, இது ஒரு 3 பூரி 4 பூரி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிடவும் கூடாது. இது ஒரு ஆயில் ஃபுட்டுங்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 2 பூரி 3 பூரி சாப்பிட்லாம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 3 பூரி சாப்பிட்டேன். ஒரு பூரி 15 ரூபா கணக்கு. ஆனால் அவங்க 3 பூரிக்கு சேர்த்து எனக்கு 40 ரூபா தான் வாங்கினாங்க. 40 ரூபா. நான் இந்த சோலே பட்டுரா, இந்த சோலே பூரியை நம்ம சுட சுட சாப்பிட்டாதான் அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ அது சுட்டு போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்காது. இங்கேயே எல்லா ஃபுட் ஸ்டால்லையுமே நமக்கு சூடாக தான் கேட்ட பிறகு தான் போட்டே தருவாங்க. ஸோ அதுதான் ஒரு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.